ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோல தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கைவிடப்பட்ட கிராமமான மீனாட்சிபுரம் கிராமத்துக்கு பக்கத்துல நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம். இந்த சம்பவத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் நள்ளிரவு நேரத்துல அவர் தங்கச்சி கொடுத்து விட்ட கோழி குழம்போட பயணம் பண்ணி இருந்திருக்காரு. அப்படி அவர் வர்ற வழியில ஒரு இளம் பெண் அவர்கிட்ட லிப்ட் கேட்டிருந்திருக்காங்க. அவரும் அந்த பெண்ணுக்கு ஆட்டோல லிப்ட் கொடுத்திருந்திருக்காரு. ஆனா அவர் பண்ணின அந்த வேலை தான் அவரோட வாழ்க்கையவே புரட்டி போட போகுதுன்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த இரவு நேரத்துல அந்த கோழி குழம்போட வாசனையை பிடிச்சுக்கிட்டே அங்க வந்தது யாரு? அந்த ஆட்டோ டிரைவர் அந்த ஆன்மா கிட்ட இருந்து தப்பிச்சாரா, இல்ல இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத அந்த அமானுஷ்யத்துக்கிட்ட பழி ஆயிட்டாரான்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது ஒரு ஹாரர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகான ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2005ஆம் ஆண்டு தூத்துக்குடியில இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கடலோர கிராமத்துல தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை தினேஷ்குமார்ன்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஷேர் பண்ணி இருக்காரு. இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா தினேஷோட அப்பா ஆறுமுகத்துக்கு தான் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கிற நேரத்துல ஆறுமுகம் அவங்க கிராமத்துல ஆட்டோ ஓட்டிட்டு வந்திருக்காரு. அந்த காலகட்டத்துல இப்ப இருக்கிற அளவுக்கு பெருசா போக்குவரத்து வசதிகள் கிடையாது. கிராமத்துல இருந்து டவுனுக்கு போகணும்னா காலையில ஒரு பஸ்ஸும் சாயங்காலம் ஒரு பஸ்ஸும் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த சூழ்நிலையில தான் ஆறுமுகம் அவங்க கிராமத்துல ஆட்டோ ஓட்டிட்டு வந்திருக்காரு. அந்த கிராமத்துல மொத்தமே 2 ஆட்டோக்கள் மட்டும்தான் ஓடி இருக்கு. அதுல ஒரு ஆட்டோ தான் ஆறுமுகம் ஓட்டிட்டு இருந்திருக்காரு. இந்த ஆறுமுகம் ரொம்பவே நல்ல மனசு படைச்சவரு. வசதி இல்லாத ஆளுகள் கிட்டையும் பிரசவத்துக்கும் வாடகையே வாங்க மாட்டாரு. அவர் தன் மனைவி மற்றும் 2 குழந்தைகளோட அந்த சின்ன கூரை வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சுதான் அவரோட ஃபேமிலிய ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த ஆறுமுகத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அவர் வச்சிருந்த அந்த செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ தான். நல்லா ஓடிச்சுன்னா 2 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அது பாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா பெரிய லெவல்ல செலவு வைக்குமா. அந்த ஆட்டோவை வித்துட்டு புது ஆட்டோ வாங்கலாம்னா ஆறுமுகத்துக்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்ல. ஏற்கனவே வண்டியை வேலை பார்க்கறதுக்காக வாங்கின கடன்களையும் இன்னும் கட்டாம வச்சிருந்தாரு. அப்படித்தான் ஒரு நாள் ஆறுமுகம் வீட்ல இருந்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போறதுக்காக அவரோட ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி இருக்காரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஆட்டோ ஸ்டார்ட் ஆகவே இல்ல. உள்ள கிளட்ச் சரியா பிடிக்கல போல வண்டி ஸ்டார்ட் ஆகாம இருந்திருக்கு. உடனே ஆறுமுகம் வீட்டுக்குள்ள போய் தன்னோட மனைவி கிட்ட ஆட்டோ மறுபடி மக்கர் பண்ணுதுமா, டவுனுக்கு கொண்டு போய் வண்டியை வேலை தான் ஓட்டவே முடியும், நீ வந்து வண்டியை தள்ளி விடு, நான் கிளம்புறேன்னு சொல்லி இருக்காரு. அங்க போய் மெக்கானிக் செட்ல வேலை முடிஞ்சிருச்சுன்னா வண்டியை எடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன், அப்படி அங்க வண்டிகள் அதிகமா இருந்துச்சுன்னா வண்டியை விட்டுட்டு பஸ்ல வந்துடுறேன்னு சொல்லி இருக்காரு. ஆறுமுகத்தோட மனைவிக்கு இவர் வண்டியை அடிக்கடி தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்ணது பழகி போயிருந்துச்சு. அவங்க வந்து வண்டியை தள்ளி விட்டதும் வண்டி ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. ஆறுமுகம் டவுனுக்கு கிளம்பிடுறாரு. இவங்க கிராமத்துல இருந்து டவுன் சரியா 20 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருந்திருக்கு. ஆறுமுகம் அவரோட கிராமத்து சாலைகளை கடந்து சிட்டிக்குள்ள இருந்த அந்த ஆட்டோ மெக்கானிக் ஷாப்புக்கு வந்திருக்காரு. இவரோட நேரத்துக்கு அந்த மெக்கானிக் செட்ல எந்த ஒரு ஆட்டோவுமே சர்வீஸுக்கு வரல. அந்த மெக்கானிக்கும் சேர்ல உட்கார்ந்தபடியே தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆறுமுகம் போய் மெக்கானிக்கை எழுப்புனதும் மெக்கானிக் முழிச்சிருந்திருக்காரு.
ஆறுமுகத்தை முழிச்சு பார்த்த அவரு, என்னைய ஆறுமுகம், ரொம்ப நாளா மெக்கானிக் செட்டு பக்கமே நீ வரலையே, சரி இப்ப வண்டியில என்ன பிரச்சனைன்னு கேட்டிருந்திருக்காரு. ஆறுமுகம் அவர்கிட்ட, அண்ணே கிளச் பிளேட் மாத்திட்டு இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு மெக்கானிக் அவரோட ஆட்டோவை ரிப்பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஆறுமுகம் மெக்கானிக் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, வேலையை முடிச்சிட்டு வண்டியை கையோட கொடுத்துருவீங்களா, இல்ல நான் போயிட்டு நாளைக்கு வந்து டெலிவரி எடுத்துக்குவான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மெக்கானிக், சின்ன சின்ன வேலை தான்யா, நான் கையோட முடிச்சு கொடுத்துறேன், நீ இருந்து வண்டியை எடுத்துட்டு போயிருன்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அந்த சேர்ல உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. மெக்கானிக் அந்த வண்டியை பிரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு வண்டியில நிறைய வேலைகள் இருந்திருக்கு. ஆறுமுகம் மதியம் 2 மணி அளவுல மெக்கானிக் ஷாப்புக்கு பக்கத்துல இருந்த ஹோட்டல்ல சாப்பிடும்போது அவரோட தங்கை வள்ளி ஞாபகம் வந்திருக்கு. ஆறுமுகத்தோட தங்கை வள்ளிய அந்த டவுன்ல தான் கட்டி கொடுத்திருந்தாரு. அவரோட தங்கையோட கணவர் மொபைலுக்கு கால் பண்ணி, மாப்பிள நல்லா இருக்கீங்களா, நான் இங்க டவுனுக்கு வண்டியை வேலை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லி இருக்காரு. பக்கத்துல தங்கச்சி இருந்தா கொடுங்க மாப்பிள, 2 வார்த்தை பேசிக்கிறேன்னு கேட்டிருந்திருக்காரு. அந்த போன் கால்ல பேசின ஆறுமுகத்தோட தங்கை, அண்ணா இன்னைக்கு உங்க மாப்பிளைக்கு லீவு நாள், அதனால நாங்க நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கோம், நீ வந்து இங்க சாப்பிட்டு போனான்னு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு ஆறுமுகம், பரவாயில்லமா இருக்கட்டும், நான் இன்னொரு நாள் அண்ணி பிள்ளைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இருக்காரு. ஆனா ஆறுமுகத்தோட தங்கை விடுற மாதிரி இல்ல. அண்ணா நீ அவசியம் வந்துட்டு தான் போகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. தங்கச்சி சொன்னதை மறுக்க முடியாத ஆறுமுகம், சரிமா வண்டி வேலை முடிஞ்சதும் நான் வர்றேன்னு சொல்லி இருந்திருக்காரு. அந்த மெக்கானிக் வண்டியோட வேலையெல்லாம் கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு இரவு 7 மணிக்கு மேல ஆயிருச்சு. அதற்கு பிறகு ஆறுமுகம் மெக்கானிக் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒரு பேக்கரி ஷாப்புக்கு வந்திருக்காரு. அந்த பேக்கரியில மிச்சர் ஒரு 1/2 கிலோவும் ஜிலேபி ஒரு 1/2 கிலோவும் வாங்கிக்கிட்டு நேரா அவரோட தங்கை வீட்டுக்கு போயிருக்காரு. ஆறுமுகத்தோட தங்கையும் மச்சனனும் ஆறுமுகத்தை அன்பா வரவேற்று இருந்திருக்காங்க. அவரோட தங்கை வள்ளி சொன்னது மாதிரியே வீடே கமகமன்னு மணக்கிற அளவுக்கு நாட்டுக்கோழி குழம்பும் சுட சுட சோறும் வச்சு அவங்க அண்ணனுக்கு பரிமாறி இருக்காங்க. ஆறுமுகம் தன்னோட தங்கை வச்ச கோழி குழம்ப ரொம்பவே ரசிச்சு சாப்பிட்டு இருந்திருக்காரு. ஆறுமுகம் வள்ளி கிட்ட, நீ குழம்பு ரொம்ப ருசியா வச்சிருக்கமா, உன்னோட கைப்பக்குவத்தை சாப்பிடும்போது எனக்கு அம்மா ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு தழுதழுத்து இருக்காரு. உடனே ஆறுமுகத்தோட தங்கை வள்ளி, அண்ணா வீட்டுக்கு குழம்பு கொடுத்துறேன், அண்ணி பிள்ளைகளுக்கெல்லாம் கொண்டு போய் குடுனான்னு சொல்லி இருக்காங்க. ஆரம்பத்துல ஆறுமுகம், வேண்டாமா நீயும் மாப்பிள்ளையும் சாப்பிடுங்கன்னு மறுத்தவரு. ஆனா வள்ளி, அண்ணா குழம்பு நிறைய இருக்கு, பரவாயில்ல நீ கொண்டு போன்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்குள்ள போய் பெரிய சில்வர் சம்பளத்துல சுட சுட நாட்டுக்கோழி குழம்பும் கறியையும் தூக்குவாளியில ஊத்தி இருக்காங்க. ஆறுமுகம் அந்த தூக்குவாளியை எடுத்துக்கிட்டு அவர் கிளம்ப தயாரா இருக்கும்போது அப்போ நேரம் இரவு 10 மணியே நெருங்கி இருந்துச்சு. அந்த நேரத்துல வள்ளி ஆறுமுகத்துக்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, அண்ணா நீ வரும்போது எந்த வழியா வந்தேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆறுமுகம், மெயின் ரோட் வழியா தாமா வந்தேன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு வள்ளி, மெயின் ரோட் வழியா போகாதனா ரொம்பவே சுத்து, டைம் வேற ரொம்பவே லேட் ஆயிருச்சு, எங்க ஊர்ல இருந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு, போன தடவை நாங்க உங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட அந்த பாதையில தான் வந்தோம், எங்க தெருவுல இருந்து நீ வெளியே போனதும் ஒரு பெரிய தண்ணி டேங்க் ஒன்னு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒட்டின மாதிரி ஒரு மண் ரோடு ஒன்னு பிரியும், அந்த பாதை வழியா நீ நேரா போனேனா சீக்கிரமா நம்ம ஊருக்கு போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க. வள்ளி இந்த மாதிரி சொல்றத பதட்டத்தோட பார்த்த அவங்க கணவர், வள்ளி விவரம் தெரியாம பேசாத, உனக்கு அந்த ரோட்டை பத்தி என்ன தெரியும், பகல் நேரத்துல மட்டும்தான் நம்ம கிராமத்து மக்கள் அந்த ரோட்டை யூஸ் பண்ணுவாங்க, இருட்டுனதுக்கு அப்புறம் அந்த ரோட்ல யாருமே போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, மச்சான் நீங்க மெயின் ரோட்லயே போங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டின்னு சொல்லியிருக்காரு. தங்கச்சி வீட்டுக்காரர் அந்த மாதிரி சொன்னதும் ஆறுமுகம் லேசா சிரிச்சிருந்திருக்காரு. என்ன மாப்பிள்ள பயமுறுத்துறீங்க, நான் என்ன சின்ன குழந்தையா, ஏன் அந்த பாதையில போனா பேய் பிசாசு ஏதாவது வழி மறிக்குமான்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு அவர் மச்சனை முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு, விளையாட்டுக்கு சொல்லல மச்சான், இரவு நேரத்துல அந்த பகுதியில ஆன்மாக்கள் உலாவுதுன்னு கிராமம் பூரா பேசிக்கிறாங்க, இருட்டுனதுக்கு பிறகு எங்க கிராமத்து மக்கள் யாருமே அந்த பாதையை உபயோகப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே வள்ளியும் ஆறுமுகத்துக்கிட்ட, அண்ணா வேண்டானா நீ மெயின் ரோட்லயே போயிரு, அந்த பாதை மோசமான பாதைன்னு இப்ப இவர் சொல்லிதான் எனக்கே தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஆறுமுகம் அவங்க 2 பேத்துக்கிட்டையும் சரி நான் மெயின் ரோட்லயே போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆட்டோவை எடுத்துட்டு கிளம்பி இருக்காரு. இவங்க தெருவுல இருந்து வெளியே வந்ததும் அந்த தண்ணி டேங்குக்கு பக்கத்துல அந்த மண் ரோட்டை பார்த்திருந்திருக்காரு. அந்த ரோட்ல ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போட்டு ரோடு நல்லாவே இருந்திருக்கு. ஆறுமுகம் அப்ப என்ன நினைச்சாருன்னு தெரியல, டக்குன்னு அவரோட ஆட்டோவை அந்த மண் ரோட்டு பாதையில திருப்பி இருக்காரு. இந்த ஒரு முடிவு தான் அவரோட வாழ்க்கையில அமானுஷியாலை அடிக்க போகுதுன்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆரம்பத்துல அந்த ரோட்டோட தொடக்கத்துல கிராமத்து
கிராமத்து வீடுகள் ஆள் நடமாட்டம்னு கொஞ்சம் பிஸியா தான் இருந்திருக்கு. ஆனா உள்ள போக போகத்தான் அந்த பாதையோட தீவிரம் ஆறுமுகத்துக்கு புரிஞ்சிருக்கு. அப்படி அவர் உள்ள கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு அந்த ரோட்ல எந்த ஒரு வெளிச்சமும் இல்ல. ரெண்டு பக்கமும் அடர்ந்த சீம கருவேல முள் புதர் மாதிரி மண்டி இருந்திருக்கு. கதம்ப வண்டுகளோட இரைச்சல் சத்தம் பயமுறுத்துற மாதிரி இருந்திருக்கு. அந்த மொத்த காட்டு பகுதிக்குள்ள இவரோட ஆட்டோவோட வெளிச்சத்தை தவிர வேற எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது. ஆறுமுகம் அந்த ரோட்ல பாதி தூரத்தை கடக்கும் போது அவரோட ஆட்டோவோட ஹெட்லைட் வெளிச்சத்துல ஒரு விஷயத்தை பாத்துறாரு. அந்த ஆளே இல்லாத அந்த காட்டு பகுதிக்குள்ள ரோட்டுக்கு ஓரத்துல தனியா ஒரு பெண் குத்த வச்சு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆறுமுகத்துக்கு அந்த பெண் இந்த மாதிரி தனியா காட்டுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கத பார்த்ததும் தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. பொதுவாவே ஆறுமுகம் ரொம்பவே ஈவு இறக்க குணம் படைச்சவரு. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, உதவி செய்யலாம்ன்ற நோக்கத்தோட தான் பக்கத்துல போய் ஆட்டோவை நிறுத்தி இருக்காரு. ஆறுமுகம் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போய் ஆட்டோவை நிறுத்தினதும் அந்த பொண்ணு தலைய தூக்கி பார்த்திருக்காங்க. ஆறுமுகம் அந்த பொண்ணோட முகத்தை பார்த்திருக்காரு. தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு முகம் முழுவதும் நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கே அப்சரஸ் மாதிரி இருந்திருக்காங்க. அழகுனாலும் அழகு, அப்படி ஒரு பேரழகு. எந்த ஒரு ஆடவன் பார்த்தாலும் சொக்கி போற அளவுக்கு தேவதை மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட கண்ணுல இருந்து கண்ணீர் வழிஞ்சுகிட்டு இருந்திருக்கு. ஆறுமுகம் அந்த பொண்ணுகிட்ட, யாருமா நீ, எதுக்காக இந்த அத்துவான காட்டுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு, நான் சென்னையில இருந்து எங்க தாத்தா பாட்டியை பாக்குறதுக்காக வந்தேன். வழி தெரியாம இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். எனக்கு எந்த பக்கம் போறதுனே தெரியலன்னா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு விம்மி விம்மி அழுதுருக்காங்க. உடனே ஆறுமுகம், உங்க தாத்தா பாட்டியோட ஊரை சொல்லுமா, நான் உன்னை போய் அங்க இறக்கி விடுறேன்னு சொல்லி இருக்காரு. அந்த பொண்ணு மீனாட்சிபுரம் சொன்னதும் ஆறுமுகத்துக்கு பேய் அரைஞ்ச மாதிரி இருந்திருக்கு. என்னது மீனாட்சிபுரமா? அந்த கிராமத்துல யாருமே தங்கறது இல்லையே, அது ஒரு கைவிடப்பட்ட கிராமம் தானேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு, இல்லனா பல வருஷமா தாத்தாவும் பாட்டியும் அந்த கிராமத்துல தான் தங்கி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஆறுமுகம், சரிமா வந்து வண்டியில ஏறி உட்காரு, உன்னைய நானு உங்க வீட்டுல இறக்கி விட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு ஆட்டோவோட பின் சீட்ல ஏறி உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு ஆட்டோல ஏறி உட்கார்ந்த அடுத்த நொடியே அந்த ஆட்டோ முழுவதும் மல்லிகைப்பூ வாசம் கமகமன்னு வீசி இருந்திருக்கு. அந்த வாடையை மோந்து பார்த்த ஆறுமுகத்துக்கு தலை சுத்தி இருந்திருக்கு. இவ்ளோ மல்லிகைப்பூ வாசமா? பக்கத்துல ஏதும் மல்லிகை தோட்டம் இருக்கான்னு சுத்தியும் முத்தியும் பார்த்திருந்திருக்காரு. அந்த மல்லிகைப்பூ வாசம் அந்த பொண்ணு கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. ஆறுமுகத்துக்கு அந்த மல்லிகைப்பூ வாசனை மனச மயக்கிற மாதிரி இருந்திருக்கு. உடனே கண்ணாடியில அந்த பெண்ணோட முகத்தை பார்த்திருந்திருக்காரு. அந்த பெண்ணோட கண்கள் இவரை கட்டி போடுற மாதிரி வசியமா இருந்திருக்கு. ஆறுமுகத்துக்கு அந்த மதி மயக்கத்துல மச்சினன் சொன்ன எச்சரிக்கைகள்லாம் மறந்து போயிருந்துச்சு. அந்த பொண்ணு சொன்ன மீனாட்சிபுரத்தை நோக்கி ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்படி வண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு கிட்ட மெதுவா பேச்சு கொடுத்திருந்திருக்காரு. எதுக்காக அந்த காட்டுக்குள்ள இவ்வளவு தூரம் தனியா வந்தேன்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் லீவுக்கு எங்க தாத்தா பாட்டி ஊருக்கு வருவேன். அப்படி நான் வரும்போது பாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல வனிதான்னு ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இருந்தா. அவளை பக்கத்து கிராமத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களாம். சரி, அவளை போய் பார்த்துட்டு வரலாமேன்னு பார்த்துட்டு திரும்பி வர்ற வழியில வழி தெரியாம இந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு வழியா அந்த பொண்ணு சொன்ன மீனாட்சிபுரம் கிராமத்தை அடைஞ்சிருக்காங்க. அந்த கிராமத்தோட எல்லை பகுதி கிட்ட வந்த உடனே ரோடு அதோட முடிஞ்சிருந்திருக்கு. அதுக்கு மேல கிராமத்துக்குள்ள ஆட்டோ போக முடியாது. என்ன காரணம்னா, அந்த கிராமத்தோட பாதை பல வருடங்களா பயன்பாட்டுல இல்லாம இருந்ததுனால மரம் செடி கொடின்னு முளைச்சு முட்செடிகளும் மரங்களும் வளர்ந்திருந்திருக்கு. அந்த பாதையில ஆட்டோ நுழைய முடியாது. ஒரு ஆள் மட்டுமே நுழைஞ்சு போற அளவுக்கு ஒத்தையடி பாதை தான் இருந்திருக்கு. ஆறுமுகம் அந்த கிராமத்தோட எல்லையில ஆட்டோவை நிறுத்தி இருக்காரு. இதுதாம்மா நீ சொன்ன மீனாட்சிபுரம், இறங்குன்னு சொல்லி இருந்திருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு, அண்ணா எங்க பாட்டி வீடு உள்ள கடைசியில இருக்கு, எனக்கு உள்ள தனியா போறதுக்கு பயமா இருக்கு, நீங்க என்னை வீடு வரைக்கும் வந்து விட்டுறீங்களான்னு கேட்டிருக்கு. சரிமா வர்றேன்னு சொல்லிட்டு ஆட்டோவை அந்த இடத்துல நிறுத்திட்டு கீழே இறங்கி இருக்காரு. உடனே அந்த பெண் ஆறுமுகத்துக்கிட்ட, வண்டிக்குள்ள ஏதோ குழம்பு வச்சிருப்பீங்க போல, வாசனை கமகமன்னு வருது, அத கையில எடுத்துக்கங்க, நாம அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் காட்டுக்குள்ள இருந்து ஏதாவது நாய் நரி அந்த வாசனைக்கு கவ்விட்டு போயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஆறுமுகத்துக்கும் அந்த பொண்ணு சொல்றது சரின்னு தான் பட்டிருந்திருக்கு. அதனால அந்த குழம்பு தூக்குவாளிய கையில எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த கிராமத்துக்குள்ள போயிருக்காரு. அந்த கிராமத்துக்குள்ள நுழையும் போது அந்த இடத்த பார்த்திருக்காரு. அது ரொம்பவே பாலடைஞ்சு போய் கிடந்திருக்கு. அந்த கிராமத்தோட வீதிகளுக்குள்ள ரெண்டு பக்கமும் இடிஞ்சு போன பழைய வீடுகளா இருந்திருக்கு. ஆறுமுகம் அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கரடு முரடான ஒத்தையடி பாதைக்குள்ள நடந்து போயிருந்திருக்காரு. சுத்தியிலும் காத்துக்கு மரங்கள் அசைகிற அந்த சத்தம் ஏதோ பேய்கள் கையை காட்டி கூப்பிடுற மாதிரி
தெரிஞ்சிருக்கு. ஆறுமுகம் அந்த நிலா வெளிச்சத்துல அந்த பெண் பின்னாடியே போயிருந்திருக்காரு. அந்த பொண்ணுக்கு பக்கத்துல நெருங்கி நடக்கும்போது அந்த பெண் தலையில வச்சிருந்த அந்த மல்லிகைப்பூ வாசம் இப்ப மாற ஆரம்பிச்சிருக்கு. கமகமன்னு இருந்த வாசனை போய் ஒரு பிணம் அழுகி போனா என்ன வாடை அடிக்குமோ அது மாதிரி அழுகல் வாடை அடிச்சிருக்கு. ஆறுமுகத்தால அந்த வாடையை சுவாசிக்கவே முடியல. மூக்க பொத்தி இருந்திருக்காரு. ஆறுமுகம் அந்த பொண்ணுகிட்ட, என்னமா இந்த இடத்துல திடீர்னு இவ்வளவு நாத்து அடிக்குது, நாய் ஏதாவது பக்கத்துல செத்து கிடக்கான்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு எதுவுமே பேசாம தலைய தொங்க போட்டுக்கிட்டு அமைதியா போயிருந்திருக்கு. ஏமா உங்ககிட்ட தான் கேக்குறேன், இந்த இடத்துல நாய் ஏதாவது செத்துருச்சா, எதுக்காக அப்படி நாத்த நாறுதுன்னு கேட்டிருக்காரு. ஆனா அந்த பொண்ணு ஆறுமுகம் சொன்னது எதுவுமே காதுல விழாத மாதிரி அமைதியா போய்கிட்டே இருந்திருக்கு. அப்பதான் ஒரு விஷயத்தை பார்த்த ஆறுமுகத்துக்கு அவரோட இதய துடிப்பே நின்றும் போல இருந்திருக்கு. அந்த கரடு முரடான முள்பாதையில ஆறுமுகம் தட்டு தடுமாறி நடந்திருக்காரு. ஆனா இவருக்கு முன்னாடி போன அந்த பெண் தரையில காலே படாத மாதிரி ஒரு 5 இன்ச் உயரத்துல காத்துல மிதந்து போற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த ஆறுமுகத்துக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. நெத்தியில இருந்து வேர்வை சொட்டு சொட்டா வடிய ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் ஆறுமுகத்துக்கு மச்சினன் சொன்ன பேய் தான் இதுன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஆறுமுகம் அதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்காம அப்படியே அந்த இடத்துல உறைஞ்சு போய் நின்று இருந்திருக்காரு. ஆறுமுகம் நின்னதும் முன்னாடி போன அந்த பெண்ணும் அப்படியே நின்று இருந்திருக்கு. ஆனா அது உடலை திருப்பாம தலையை மட்டும் 180 டிகிரியில திருப்பி ஆறுமுகத்தை பார்த்திருக்கு. அந்த நிலா வெளிச்சத்துல அந்த பெண்ணோட முகத்தை பார்த்த ஆறுமுகத்துக்கு கத்த கூட முடியல. பதட்டத்துல வாயடைச்சு போயிருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தேவதை மாதிரி இருந்த முகத்துல இருக்க சதையெல்லாம் அழுகி போய் கண்கள் ரெண்டும் ரத்த குழியா மாறி பற்கள் கருப்பா வாய் காது வரைக்கும் கிழிஞ்ச மாதிரி இருந்திருக்கு. அது ஆறுமுகத்தை பார்த்து, எங்க நாத்தம் அடிக்குது நான் கேட்கிற, எவ்வளவு நேரத்துக்கு நான் சாப்பிடாம வாடையவே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதோட கைய ஆறுமுகம் நிக்கிற இடம் வரைக்கும் நீளமா நீட்டி இருந்திருக்கு. அந்த ஆன்மா அந்த மாதிரி கையை நீட்டினதும் ஆறுமுகம் பதட்டத்துல அவர் கையில வச்சிருந்த தூக்கு சம்படத்தை கீழே போட்டுறாரு. அந்த தூக்கு சம்படம் கீழே விழுந்ததுல மூடி ஓபன் ஆகி மொத்த குழம்பும் தரையில கொட்டி இருந்திருக்கு. அந்த கோழி குழம்போட வாசனை அந்த காடு முழுக்க கமகமன்னு வீசி இருந்திருக்கு. இப்போ அந்த ஆன்மா 4 கால் பாய்ச்சல்ல பாஞ்சு வந்து அந்த கோழி குழம்பு கொட்டி இருக்கிற இடத்துல நாக்கால நக்கி இருக்கு. அது அந்த குழம்புல கடந்த கறிய லபக்கு லபக்குன்னு தின்றுக்கு. எலும்புகளை நர நரன்னு கடிச்சு மென்னு முழுங்கி இருந்திருக்கு. அதை பார்த்த ஆறுமுகம் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருந்திருக்காரு. அப்பதான் அவரோட மூளை, இதுதான் சரியான சந்தர்ப்பம், உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்பிருன்னு கட்டளையிட்டு இருந்திருக்கு. உடனே ஆறுமுகம் அவரோட உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த கரடு முரடான ஒத்தையடி பாதையில கல்லு முள்ள மிதிச்சுக்கிட்டு வெளியே ஓடி இருக்காரு. அந்த கல்லு முள்ளு குத்துறத கூட பெருசுபடுத்தாம ஆட்டோவை நோக்கி ஓடி இருந்திருக்காரு. இவர் ஒரு வழியா ஆட்டோக்கு பக்கத்துல வரும்போது அந்த ஆன்மா அந்த காட்டுக்குள்ள இருந்து கோழி குழம்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு, டேய் எங்கடா போற, உன்னை காவு வாங்காம விட மாட்டேன்டான்னு அந்த காடே அலற அளவுக்கு கத்தி இருந்திருக்கு. வேகமா போய் ஆட்டோல ஏறி உட்கார்ந்த ஆறுமுகம் வேகமா அவரோட ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்ல வேலையா ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிருது. கடவுளே, எப்படியாவது என்னைய இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து காப்பாத்துப்பான்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டே அவரோட ஆட்டோவை ஓட்டிட்டு போயிருக்காரு. அப்படி அவர் வண்டியை ஓட்டிட்டு போகும்போது தரையில யாராவது டயரை போட்டு இழுத்தா என்ன சத்தம் கேட்குமோ அது மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே வந்திருக்கு. ஆறுமுகம் சைடு மிரர்ல பார்த்திருக்காரு. அந்த ஆன்மா இவரோட ஆட்டோவை துரத்திக்கிட்டே பின்னாடியே வந்திருக்கு. ஆறுமுகம் அவரோட ஆட்டோல அக்சிலேட்டரை ஃபுல்லா முறுக்கி எவ்வளவு ஸ்பீடா ஓட்ட முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா ஓட்டி இருந்திருக்காரு. அந்த நேரத்துல அந்த ஆட்டோவோட டாப் ரூஃபை பிடிச்சு ஆட்டோவை ஒரு சைடா இழுத்துட்டு போற மாதிரியே தெரிஞ்சிருக்கு. ஆறுமுகத்தால ஆட்டோவை ஓட்டவே முடியல. ஒன் சைடாவே இழுத்துக்கிட்டே போயிருந்திருக்கு. அவரால் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டவே முடியல. அப்போ ஆறுமுகம் என்ன நினைச்சாருன்னா, போச்சுரா, வண்டியை எங்கிட்ட தலையில் தான் கவுத்தி விட போதுன்னு தான் நினைச்சாரு. ஆனா நல்ல வேலையா அந்த கிராமத்தோட எல்லையை கடந்து அடுத்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அதற்கு பிறகு எந்த ஒரு தொல்லையும் இல்லாம பயங்கர நிசப்தமா இருந்திருக்கு. இந்த கிராமத்துக்கு அடுத்த கிராமம் தான் ஆறுமுகத்தோட கிராமம். இவரோட கிராமத்துக்குள்ள இவர் நுழையும் போது மணி சரியா இரவு 12. இவரோட மொத்த கிராமமும் அந்த நேரத்துக்கு அடங்கி இருந்துச்சு. ஆட்டோவை அவரோட வீட்டு வாசல்ல நிறுத்திட்டு கதவை தட்டி இருந்திருக்காரு. கதவை திறந்து விட்ட அவரோட மனைவி, என்னங்க வண்டி வேலை முடியறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சான்னு கேட்டிருக்காங்க.
ஆறுமுகம் அவர் மனைவி கிட்ட எதுவுமே பேசாம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவரோட படுக்கையில வந்து போர்வையை பொத்தி படுத்திருந்திருக்காரு. அவரோட உடம்புல கல்லும் முள்ளும் குத்தி ரத்த காயங்கள் ஏற்பட்டிருந்திருக்கு. ஆறுமுகம் இந்த விஷயத்தை பத்தி அவர் மனைவி கிட்ட எதுவுமே சொல்லல. சொன்னா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் போய் படுக்கையில படுத்திருந்திருக்காரு. அப்படி அவர் படுத்த கொஞ்ச நேரத்துல உடம்பு நெருப்பா கொதிச்சு காய்ச்சல் ரணமா அடிச்சிருக்கு. நைட்டு பல தடவை அலறி அலறி கத்திக்கிட்டு முழிச்சிருந்திருக்காரு. ஆறுமுகம் இந்த மாதிரி பதறி பதறி கத்துறத பார்த்து அவரோட மனைவி தன்னோட கணவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எதுக்காக இந்த மாதிரி பதறி பதறி கத்துறாருன்னு யோசிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் ஆறுமுகத்துக்கு காய்ச்சல் நெருப்பா கொதிக்குதுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. காய்ச்சல் கையே வைக்க முடியாத அளவுக்கு நெருப்பா கொதிச்சிருந்திருக்கு. ஆறுமுகத்தோட மனைவி இரவு முழுவதும் ஆறுமுகத்துக்கு பக்கத்திலே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. ஆறுமுகத்துக்கு சுயநினைவே இல்லாம வாய்க்கு வந்ததை உளறிக்கிட்டே இருந்திருக்காரு. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் இவங்க கிராமத்துல இருக்கிற பூசாரி வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த கிராமத்துல பூசாரி தாத்தான்னு ஒரு வயசான நபர் இருந்திருக்காரு. அந்த கிராமத்து மக்களுக்கு நோய் நொடின்னு ஏதாவது வந்துருச்சுன்னா நாட்டு மருந்து கொடுக்கறது, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பயந்த கோளாறு இருந்துச்சுன்னா மந்திரிச்சு கயிறு கட்டி விடுறது போன்ற வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அவர் அப்படி செய்யறதுக்கு காசு எதுவும் பெருசா எதிர்பார்க்க மாட்டாரு. 11 ரூபா காணிக்க கொடுத்தாலே போதும். ஆறுமுகத்தோட மனைவி அவர்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஆறுமுகத்தை பார்த்ததுமே சொல்லிடுறாரு, இது பயந்த கோளாறு தான். ஆறுமுகத்தோட முகத்துல தண்ணியை அடிச்சு விட்டு விபூதி பூசி எழுப்பி இருக்காரு. ஆறுமுகத்துக்கு மந்திரிச்சு விட்டுட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. ஆறுமுகம் அவர்கிட்ட தங்கச்சி வீட்டுக்கு போனது, கோழி குழம்பை எடுத்துட்டு வந்தது, பிறகு ஒரு ஆன்மா அவரை கையை காட்டி மறிச்சது, அதுகிட்ட இருந்து தப்பிச்சது வரைக்கும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி இருந்திருக்காரு. ஆறுமுகம் சொல்ற விஷயத்தை கேட்ட அவர் மனைவிக்கு பேரதிர்ச்சியா இருந்திருக்கு. இப்போ பூசாரி என்ன சொல்றாருன்னா, நீ சொல்ற அந்த கிராமத்துல பல 100 வருஷத்துக்கு முன்னாடி காலரா நோயால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட ஆன்மா இன்னமும் அந்த பகுதியில தான் அலைஞ்சுகிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த கிராமத்து மக்களே வீடு வாசலெல்லாம் காலி பண்ணிட்டு வேற பக்கம் குடி போயிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல சுடுகாடும் பாலடைஞ்ச கட்டடமும் மட்டும்தான் இருக்கு. நீ அங்க பார்த்தது மனுஷ பொம்பளையே கிடையாதுப்பா, அது பேரு மாலை மோகினி. தீராத ஆசைகளோட அலைகிற கன்னி பெண்ணோட ஆன்மா. நீ கொண்டு போன கறிக்குழம்போட வாடையை பிடிச்சுக்கிட்டு உன் பின்னாடியே வந்திருந்திருக்கு. நல்ல வேளையா நீ அந்த கறிக்குழம்ப அங்கனே தூக்கி போட்டுட்டு வந்துட்ட. அதை மட்டும் நீ கையிலே கொண்டு வந்திருந்தேனா இந்நேரம் உன்னை உயிரோட பார்த்திருக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. எப்படியோ உன்னோட குலதெய்வம் தான் உன்னை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு ஆறுமுகத்துக்கு மந்திரிச்சு விட்டு கையில கயிறு கட்டி இருந்திருக்காரு. அதற்கு பிறகுதான் ஆறுமுகம் படிப்படியா நார்மலா இருந்திருக்காரு. இன்னமும் ஆறுமுகத்துக்கு அந்த பேயோட முகம் அப்படியே நினைவுல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு அவங்க கிராமத்தை சேர்ந்த பல பேர் அந்த வெள்ளைச்சேலை பெண்மணியை பார்த்ததாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.